நாம் சிலுவையின் தியானம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக சிலுவை என்கிற பாதைக்கு முன்பாக நாங்கள் பயணிக்கும்படியாய் கடவுள் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கடவுளே, உம்முடைய ஈவாய் தொடர்ச்சியாக சிலுவையின் தியானத்தின் வழியாக இந்த ஒரு சந்தியின் வழியாக 7வது நாளில் நாங்கள் கூடி ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே உம்முடைய இறை தியானத்தின் வழியாக கேட்க போகிற செய்தியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இசை வழியாக உம்மை பாடி நாங்கள் புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த வழிபாடு ஆண்டவரே இந்த லென்த் நாட்கள் வழியாக எங்களுடைய வாழ்விலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாட்கள் வழியாக அந்த நாளிலே கேட்கிற அந்த செய்திகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. சிறப்பு செய்தியை கொடுக்க வந்திருக்கிற டாக்டர் ரவிக்குமார் சாரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர் வழியாக கேட்கிற உடைய திருவார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் தந்து வழிநடத்துங்க. இந்த வழிபாடு 6 முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ.
சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான ஒரு சந்தையின் காலங்களில் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் அதன்படி ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம் அன்பின் கரத்தினால் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ரட்சித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஒரு சந்தியின் காலங்களில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் ஒன்று கூடி பல்வேறு இடங்களில் இருந்தும் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் கட்டளையிட்ட பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த போதகர்களுக்கும் சபையின் பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமுவர்ந்த நன்றியின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உலகின் பல்வேறு இடங்களிலும் ஒரு சந்தியின் காலம், த லென்தன் பீரியட் என்று சொல்லும்போது, தங்களை தாங்களே வருத்திக் கொள்ளத்தக்கதாக, தங்களை தாங்களே கிறிஸ்துவன் அண்டை மறுபடியுமாய் கிட்டி சேரத்தக்கதாக பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். ஒருவேளை உணவு கட்டுப்பாடு அல்லது உடை கட்டுப்பாடு, அலங்கார கட்டுப்பாடு, அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையில் நாம் நம்மை நாமே வருத்தி கொள்ள ஆயத்தப்படலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஒருவேளை பழைய ஸ்கூல் ஆஃப் திங்கிங் அல்லது பழைய வழக்கங்களை ஒத்தவர்கள் இக்காரியங்களை கடைபிடிக்கலாம். ஆனால் இக்காலகட்டங்களில் பணியில் ஈடுபடுகிறவர்களோ அல்லது பல்வேறு காரியங்களினால் உலக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியிருப்பதனால் இவைகளை தவிர்த்து வாழ்க்கையை நடந்து கொள்ளலாம். ஆனால் ஏன் இந்த ஒரு சந்தியின் காலங்களில் இக்காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதை செய்கிறோம்? அடிப்படையின் நோக்கம் உணவை தவிர்ப்பதல்ல, அடிப்படை நோக்கம் சில காரியங்களை ஒதுக்குவதல்ல, அடிப்படை நோக்கம் இன்னுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் கிட்டி சேர ஒரு வாய்ப்பாய் அமைகிறது. இந்த நேரங்களை அதிகமாய் தானியேல் செலவழித்தது போல, 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபித்ததை போல, 3 வேளை கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது போல, இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறப்பட்டது போல, இந்த வேளைகள் நாம் மறுபடியும் கர்த்தரண்டை கிட்டி சேர கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. ஒருவேளை வழி தப்பி ஆடுகளாய் நாம் இருந்திருந்தால் இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு பேசும் காரியங்களை அறியத்தக்கதாய் நம்மளை வருத்தி கொள்ள தாழ்த்தி கொள்ள இந்த காலகட்டங்கள் அமைகிறது.
ஒருவேளை ஆதியின் காலங்களில் உணவோ அல்லது உலக ஆடை அலங்காரங்கள் அல்லது நிகழ்வுகளை நாம் தவிர்ப்பது இருக்கலாம். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டுகளில் உணவை மேலாக பல காரியங்கள் நம்மை கர்த்தரிடம் கிட்டி சேராதபடி தடுக்கிறதா இருக்கிறது. உலக காரியங்களான மீடியாக்கள், உலக காரியங்களான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பாடல்கள், மகிழ்வுகள், ஏராளமான காரியங்களை நம்ம சூழ நின்று கர்த்தரண்டை சேராதபடி நம்மை தடுக்கிறதா இருக்கிறது. ஆக இந்த ஒரு சந்தியின் காலங்கள் நாம் கர்த்தரண்டை சேர நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தவிர்க்க வேண்டிய காரியங்கள் பலவாய் இருந்தாலும் அதற்கு ஆதாரமாய் இந்த நாளில் நாம் வாசிக்கும் தியானிக்கும் வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வேத வசனம் நமக்கு கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை 2 காரியங்களை கொண்டுள்ளது. ஒன்று புறம்பான வாழ்க்கை, புறம்பான மனுஷன். அது இந்த உலக ரீதியான காரியங்கள், உடை ரீதியான காரியங்கள், உடல் ரீதியான காரியங்கள். பல்வேறு சமயங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இது அழிந்து போகும் இதற்காக காணப்படுகிறது. இந்த உடலுக்கான முக்கியங்கள், உடலுக்கான காரியங்களுக்காய் நாம் அதிகமாய் சிந்திக்கிறோம், தேடுகிறோம், சேமித்து வைக்கிறோம், ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன கூறுகிறது? உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. ஆக நாட்கள் கடந்து போகும்போது உடல் குன்றி போகும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது கிறிஸ்துவுக்குள் வளரும் வாழ்க்கையோ புதிதாக்கப்படுகிறது. இந்த ஒரு சந்தியின் காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. நம்மை நாமே கர்த்தருக்குள்ளான மனுஷனாய் புதிதாக்கப்பட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நம்மை நாம் வருத்திக் கொள்வது உணவுகளால் மட்டுமல்ல, உடைகளினால் மட்டுமல்ல, அதற்கு மேலாக கர்த்தரண்டை நேரங்களில் நாம் அவருடைய பாதப்படியில் அமர்ந்து கழிக்க கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய பாவ வாழ்க்கை. நான் செய்யும் பாவம், என் சிந்தையில் உள்ள பாவம், என் செய்கையில் உள்ள பாவம், பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அதற்காய் நான் ஆயத்தப்பட வேண்டியது என்ன. இந்த காலை 5 மணி அல்லது 5:30 மணி 6 மணி என்று அல்ல, இந்த ஆலயத்தில் எவ்வேளையிலும் நாம் வந்து நம்மை நாமே தாழ்த்தி முழங்கால் படிட்டு ஜெபித்து நம்மை வெளிப்படுத்த கர்த்தர் இந்த காலகட்டங்களில் நம்மை இன்னுமாய் நெருக்கி அழைக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மை உணரத்தக்கதாக ஆங்கில பிரயோகத்தில் கூறப்படும் காரியம் ஒரு 7 deadly sin என்று அழைக்கப்படுகிறது. 7 கொடிய பாவங்கள். பொறாமை, பேராசை, பெருந்தீனி, காமம், குரோதம் என்று பல வகையான பாவங்கள் கூறப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இவைகள் இல்லை என்று நாம் ஒருவேளை அறிக்கையிட்டாலும், ஆனால் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது இவைகளால் அடிப்படையாக சார்ந்திருக்கிறது. பாடும் பாடல்கள், கேட்கும் காரியங்கள், பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்வுகள் அனைத்திலும் இந்த பாவ சிந்தனையை தூண்டத்தக்கதாய் அதை அதற்குள்ளாய் வளரத்தக்கதான வாய்ப்புகளை அது அமைத்துக் கொடுக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு அழைக்கும் அழைப்பு தான் அதுதான். நாம் மற்றும் ஒரு வசனத்தை பார்க்கும்போது பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆக நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சற்று சிந்தித்து பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாரமான காரியங்கள் எது? 3 பாரங்கள் உண்டு. ஒன்று, நாம் நமக்காய் தேடிக்கொண்ட நம்முடைய பாரம். 2வது, மற்றவர்கள் நம்மேல் அழுத்தும் பாரம். 3வது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பாரம். முதலாவது பாரம் என்னுடைய தவறான சிந்தைகள், நடவடிக்கைகள், செய்கைகள், பழக்க வழக்கங்களினால் எனக்கு நான் உருவாக்கி கொள்ளும் என்னுடைய பாரம். 2வது பாரம், என்னை அறியாத மக்கள் அல்லது தெரிந்த மக்கள் எனக்கு துன்புறுத்தலையோ அல்லது பிரச்சனைகளையோ கொண்டு வரும்போது அது 2வது பாரம். 3வது பாரம், கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு அனுமதித்த பாரம். அதன் மூலமாய் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். யோசுவா 1:5 கர்த்தர் கூறுகிறார், இன்றைய தினம் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைய தினத்தில் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் என்கிறார். ஆக சுத்திகரிக்கப்பட வேண்டியது கர்த்தருடைய பெரிதான கிருபை.
அந்த சுத்திகரிக்கப்பட கர்த்தர் பாரங்களை நமக்கு அனுமதிக்கிறார். இந்த ஒரு சந்தியின் காலங்களை நாம் நம்மை தாழ்த்தி வருத்தி கர்த்தருடைய வசனங்களை தேட, அந்த பாரத்தோடு நாம் முழங்கால் படியிட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். காலங்கள் குடிதா இருக்கிறபடியால் அவைகளை நமக்காய் கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த தியானத்தின் மூலமாய் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாய் தாழ்த்தி, இந்த செய்தியின் கேட்பதனால் மட்டும் அல்ல, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தரண்டை சேர ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தனித்து சேருவது ஒரு பக்கம், அல்லது உங்களோட நண்பர்களோடு இணைந்து உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஆலயம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து உங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கத்தக்கதாய், உங்கள் பாரங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த ஒரு சந்தியின் காலம் அமைவதாக. கர்த்தருடைய இந்த பெரிதான கிருபை நம்மை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தும். வெளிப்புறமான உலக வாழ்க்கைக்கான காரியங்களை மட்டும் தேடுகிறவர்களாய் இல்லாமல், உள்ளுக்குள்ளான மனிதன் புதிதாக்கப்படவும், உள்ளுக்குள்ளான மனிதன் புது சிருஷ்டியாக்கப்படவும் கர்த்தர் இந்த காலங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தரின் பெரிதான கிருபை உணர்ந்தவர்களாய் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தரின் பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள கடவுளே, உடைய கிருபையே இந்த உலக வாழ்வில் தந்திருக்கிறீர் சுவாமி. அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு உம்மை ஆண்டவரை ஆராதித்து உடைய திருநாமத்தை மகிமை உண்டான காரியங்களை செய்யும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளுடைய சத்திய வார்த்தை கர்த்தர் எனக்கு முன்பாக கொடுத்திருக்கிற எங்களுடைய வாழ்வில் சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாளுடைய வேத வார்த்தையெல்லாம் ஆண்டவரே எந்த குணத்தோடு எந்த சிந்தனையோடு ஆண்டவரை அண்டிக் கொள்கிறோம் என்பதுதான். அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி அறிக்கை செய்துவிட்டு மனம் திரும்பி மண்டிலே திரும்பி வருகிற காலமாய் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட வார்த்தையை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கு முடிவு ஒத்தாசை அருளும்படியாய்த்தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக வார்த்தை இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்விலை கேட்டு அதன்படி நடத்துவதற்கும் உம்முடைய ஆண்டவரை ஆவியானோர் கொண்டு எங்களுக்கு வழி நடத்தும் சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆராதனை கலந்து கொண்டு ஆண்டவர் உம்முடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொண்ட திரு ஆண்டவர் ரவிக்குமார் சாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கூட உடைய வார்த்தையின் வழியாக இந்த வெளிச்சத்தை கண்டதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வண்ணமாகவே இந்த நாளில் பாடல் வழியாக மை ஆராதித்த எங்களுடைய சபையினுடைய தலைவர் திரு பிரபு ஞான சொல்லும் ஐயாவுக்காக உடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை இந்த வழிநடத்தல் ஆண்டவரே இந்த ஆராதனை எல்லாம் நாங்கள் நடத்துவதற்கு உறுதுணையா இருக்கிற அருமை ஐயாயும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இசை வழியாக வாசித்த அன்பு தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குடும்பத்துக்காக, குறிப்பாக அவருடைய துணைவியாருக்காக வேண்டுகிறோம். மகளுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீர் ஆண்டவரை எடுத்து போடுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆவியும் ஆண்டவரை மகள் கொடுத்து வழிநடத்துங்க. அன்பு மகனுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஜெபித்த ஜெபங்கள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து முடிக்காரம் வழி நடத்தும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க, பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குடும்ப சூழல் அறிவீர். இந்த நாளிலே ஜெபத்தோடு தம் குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியம் அது ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் வழி நடத்தும் சுவாமி. இந்த நாள் பயணங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பணி நிமித்தமாய் போகிற பயணங்கள் ஆண்டவரே, தன்னுடைய சொந்த காரியத்திற்காக ஆண்டவரை பயணிக்கிற காரியங்கள் எல்லாவற்றுமாய் வாய்க்க செய்யும் சுவாமி. இந்த நாளில் உடைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு மீது இறங்கபடி ஆய்த்தாங்க.
எங்களுடைய திருச்சபடி மூத்த விசுவாசிகளும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதுமையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த முதுமையின் பலவீனங்கள் அவர்களை அண்டாதபடி உடைய கிருபை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆயிட்டாங்க. மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற திரு நெல்சன் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்திலிருந்து உடைய கரம் வழி நடத்தும் சுவாமி. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அன்பு பிள்ளை ஆட்ரினும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க, உடைய கரம் வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய பொறுப்பாளர்களை மீண்டும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர், இதை டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை ஆண்டவரே ஜான்சன் சாருக்காக, ஆண்டவருடைய குடும்பத்துக்காக வேண்டுகிறோம். உடைய கிருபை வழி நடத்துங்க. செக்ரட்டரி ஐயாவுக்காக எங்கள் வேண்டுகிறோம். அவரையும் ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய ஊழியம் பிரதான ஊழியம் இந்த காலை வேலையை நடத்தும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, வந்திருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி.